அரசு துறையில உதவியாளர், கிளர்க் உள்ளிட்ட காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. நம்ம இந்த வீடியோல இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி, சம்பள விவரங்கள், வயது வரம்பு மற்றும் இந்த பணிகளுக்கு அப்ளை பண்றது எப்படின்ற தகவல்களை நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்பிற்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் மற்றும் டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அரசு துறையில வெளிவந்திருக்கிற கிளர்க் மற்றும் உதவியாளர் பணிக்கான தகவல்களை நம்ம பார்க்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல இருந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலமா அசிஸ்டன்ட், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் அப்பர் டிவிஷன் கிளர்க் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் பணிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்புல மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அசிஸ்டன்ட் பணி, அதாவது உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 130 காலி பணியிடங்களும், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பணிகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 82 காலி பணியிடங்களும், அடுத்ததாக அப்பர் டிவிஷன் கிளர்க் பணிகளுக்கு 22 காலி பணியிடங்களும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் பணிகளுக்கு மொத்தம் 10 காலி பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பணிகளுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் அப்பர் டிவிஷன் கிளர்க் மற்றும் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது இல்லைன்னா டிப்ளமா இன் கமர்ஷியல் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ், அதில் பார்த்தீங்கன்னா 60% மார்க்ஸ் பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஸ்டெனோடைபிஸ்ட் அல்லது ஸ்டெனோகிராஃபருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடாக 60 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் இன் இங்கிலீஷில் ஸ்டெனோகிராஃபியில் பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் கணினி பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த பணிகளுக்கான வயது வரம்பை பற்றி பார்க்கலாம். அதாவது ஏஜ் லிமிட். ஸோ இந்த பணிகளுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 28 வயசு இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. வயது வரம்பு தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் 31 வயசு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு 33 வயசுக்குள்ளே இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுற மெத்தட்ஸ் எப்படின்னு பார்க்கலாம். இந்த பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட மொபைல் நம்பர் கட்டாயமாக இருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக இந்த பணிகளுக்கான தேர்வு கட்டணம், அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் மற்றும் ப்ராசஸிங் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ் பே பண்ணணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மற்றும் அப்பர் டிவிஷன் கிளர்க்கு பொறுத்த வரைக்கும் 500 ருபீஸ் ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பணிகளுக்கும் நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணுறதுனா 1000 ருபீஸ் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இந்த பணிகளுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும்னு தெரிவிச்சிருந்தேன். இந்த பணிகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/8/2026 நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு எப்படி தேர்வு செய்கிறாங்க, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்கலாம். ஸோ இந்த பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இதில் தேர்வு ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு கால் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் அடுத்தது இந்த பணிகளுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த பணிகளுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் 25,500 சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த பணிகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 16/8/2026. இந்த பணிகளுக்கான டோட்டல் வேகன்சிஸ் எவ்வளோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 244 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ உதவியாளர், கிளர்க் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் பணிக்கு தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மேலும் இது போன்ற அரசு வேலை வாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.